வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இஃப் த ரேஞ்ச் அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் எ செட் ஆஃப் டேட்டா ஆர் 36.8 அண்ட் 13.4 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது இதை ரேஞ்சுன்ட்டும் இது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்ட்டும் கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதை வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை எது தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஸ்மாலஸ்ட் ரேஞ்ச் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36.8 கொடுத்துருக்காங்க. ஸ்மாலஸ்ட் வேல்யூ எம் வந்து 13.4 கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது எல். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபார்முலா என்ன, ஆர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எழுதுவோம், எல் மைனஸ் எஸ். ஓகேங்களா? லார்ஜ் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா. அப்போ ஆர் வந்து எவ்வளோ இருக்குது, 36.8. எல் நம்மளுக்கு தெரியாது, மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன். இந்த எல்லை போட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். எஸ்ஸோட வேல்யூ பாருங்கள் 13.4. அவங்க கேட்டிருக்கிறது எல் தான். அப்போ எல்லை மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த 13.4 மைனஸில் இருக்க அந்த சைடு போகும்போது ப்ளஸில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ 36.8 ப்ளஸ் 13.4. ஸோ ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது. 2 அகைன் 0.2 அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 50.02 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது எல் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர் இவ்வளோ தான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.